ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா இன்னொரு கொடூரமான ஒரு கோல்ட் கேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2001 அக்டோபர் மந்தில் வந்து நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸில் மல்லட், இந்த சாண்டி ஜவான் மல்லட்னு சொல்கிறவங்க பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாண்டி ஜவான் மல்லட் வந்து நைட்டு ஒரு 2 மணி to 3 மணி வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கார் ஓட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 15 மைல்னு சொல்கிறாங்க. அந்த 15 மைல்ஸ் வந்து அவங்க காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க தனியாக போயிட்டுருக்காங்க நைட்டு 2 மணிக்கு. இது மாதிரி போயிட்டுருக்கும்போது நடுவில் வந்து காரில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அவர் வந்து இங்கே இடிச்சிடுறாங்க. இடித்து அவர் விண்ட்ஷீல்டுக்குள்ளே வந்து பேசஞ்சர் சைடு இருக்கும்ல, இந்த பக்கம் பேசஞ்சர் சைடு இருக்கும்ல, அந்த பக்கம் வந்து அவர் இப்படி மாட்டிக்கிறாரு. காருக்குள்ளே வந்து இப்படி மாட்டிக்கிறாரு. இவங்க வந்து பார்த்து என்ன நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று பிரேக் அடித்து நிறுத்தியிருப்போம், இல்லைனா உடனே வண்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுருப்போம், இல்லை ஷாக் ஆகி கத்தியிருப்போம், எதனா பண்ணியிருப்போம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா காரை ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கேரேஜில் வந்து பார்க் பண்ணிட்டாங்க. பார்க் பண்ணிவிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே. அப்புறம் தான் வந்து என்னன்னு தெரியுது, அவங்க வந்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அப்புறம் லைட்டாக அதுலேயும் இருந்திருக்காங்க. ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு அதில் இருந்ததுனால அப்புறம் இவங்க வந்து ஒரு மனநோய்க்காக மாத்திரை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தான் தெரியல. அவங்க வந்து சப்மிட் பண்ண இதுதான், என் மேலே தப்பு இல்லை, இது மாதிரி நான் பீஸ் எடுத்துகிட்டு சொல்லிட்டு அவங்க சைட்டில் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆனவர்ல அவரை பற்றி பார்ப்போம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிக்லேயர். அதாவது இந்த நம்ம வீடு கட்டும்போது இந்த சைடில் வந்து இந்த பீம் போட்டதுக்கப்புறம் அந்த செங்கல் அடுப்பாங்க ஒரு மாதிரி, வீடுக்கு சைடு வால் கட்டுறதுக்கெலாம் சுற்றி சைடு வால் கட்டுறதுக்கு வந்து செங்கல் அடுப்புவாங்க, சிமெண்ட் வச்சு. அதாவது நம்ம ஊர் கொத்தனார் மாதிரி அவங்க ஊரில் வந்து பிரிக்லேயர்னு சொல்கிறாங்க. அவர் தான் இவருக்கு வந்து ஒரு பைப்போலார் டிஸார்டர் இருக்குது. அதனால இவர் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சோகமாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். இவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கார். அவங்க பையன் பேர் வந்து என்னது, பிரண்டன் பிரிக்ஸ், அவர் பையன் பேர். இவர் பேர் வந்து ஜார்ஜியா பிரிக்ஸ். இவருக்கு வந்து 37 வயசு ஆகுது. அவங்க பையனுக்கு வந்து 17 வயசு ஆகுது. இவங்க 2 பேரும் மட்டும் தான் இருக்காங்க. இவருக்கு தான் அந்த நைட் டைம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. இவருக்கு வந்து ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு மனசு கஷ்டப்பட்டுறாரு. அதனால் வந்து வேலைக்கு போகாதனால இவர் வந்து ஒரு பிச்சை எடுத்துகிட்டு அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காரு, வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இவரை வந்து இவங்க இடிச்சிடுறாங்க. இடிச்சுட்டு ஆக்சிடென்ட்டும் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் நைட் ஃபுல்லாக கரேஜில் வச்சுருக்காங்க. நைட் ஃபுல்லாக கரேஜில் வச்சுட்டு அவர் ரத்தம் சொட்ட அவர் வந்து அந்த ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போதே இவர் சொல்கிறாரு, எனக்கு அப்படியாச்சும் காப்பாற்றிட்டு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதை காப்பாற்றி என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க, எனக்கு உயிர் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் அடிப்பட்டு என்னென்ன சொல்லுவாரோ அது எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு காரை ட்ரைவ் பண்ணிட்டு கராஜில் விட்டுட்டு அப்புறம் விடிய ரத்தம் சொட்ட இறந்துட்டார். அப்போ வந்து இவங்க ஃபோன் பண்ணி அவங்க கசின்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அந்த கசின்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பர்ட் அண்ட் ஜாக்சன், இந்த 2 பேரை வந்து ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணி வர வச்சுக்கோங்க, இவங்க வந்து காப்பாற்றுவாங்க பார்த்தா அதுதான் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த 3 பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இவனை எரிக்கலாமா, புதைக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் அப்படியே போட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதில் இந்த ஜாக்சன் மட்டும் கொஞ்சம் நல்லவன். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, என்ன இருக்கிறதா, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்லவன் மாதிரியே பேசிட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டான். அதனால் 3 பேர் நல்ல ஐடியாவாக இருக்கே, பார்க்கில் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வீட்டிலேருந்து அந்த எங்கே பார் இருந்துச்சோ அந்த சைடு போயிட்டு அங்கே ஒரு பார்க்கில் வந்து இவனை போட்டு போயிடுறாங்க. அந்த பிக்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஏழை இருக்கார்ல, ஆக்சிடென்ட் ஆகி யார் அந்த விக்டிமோ அவனை வந்து அங்கே கீழே போட்டு போயிடுறாங்க. போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் அக்டோபர் 27, 2001 திருப்பி வந்து பார்க்கும்போது போலீஸ்க்கு வந்து ஒரு காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இது மாதிரி இறந்துருக்காங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் விசாரிக்கும் போது இது மாதிரி இறந்துருக்காங்க, இது வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்காங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸ்னு எடுத்து யாருமே வந்து மெக்கானிக் ஷெட்டில் வந்து கார் உள்ள இது மாதிரி விண்ட்ஷீல்டு உடஞ்சிருக்குன்னு, ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஃப்ரண்ட் ரூம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. இவங்களோட தேடிப்பட்டு விட்டுட்டாங்க. ஒரு 4 மாதம் கழித்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா,
இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நைட் பார்ட்டி பண்ணும்போது இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் சிரித்து சிரித்து அவன் இப்படி இடித்து என் கண்ணாடியில் சொருகிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து சிரித்து வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கேட்க வியர்டாக இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது மாதிரி ஒரு கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்டி ஜவான் மலரோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த பார்ட்டிக்கு வந்த ஃப்ரெண்டு ஒருத்தருங்க வந்து அவங்க மனசு தாங்காமல் சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஒருத்தவங்க சிரிச்சிட்ருக்காங்க, ஒருத்தவங்க செத்தவங்களை பற்றி, அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் இப்படி கொண்டுட்டு அதை பற்றி சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் போலீஸ் வந்து அப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அவங்க மல்லடம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி பாரில் வந்து யாரோ இது மாத்திரை போட்டு கொடுத்தாங்க. நான் வந்து கம்மியாக தான் குடித்தேன், 2 கிளாஸ் தான் குடித்தேன், அதில் ஏதோ கலந்து விட்டாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து அவங்க ஒரு விக்டிம் மாதிரி வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதை வந்து போலீஸ் நம்மளை இந்த கேஸை ரொம்ப டீட்டெயிலாக போகும்போது இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கொலை பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதில் ரொம்பவே கொடூரமான விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு நர்ஸு, இவங்க நினச்சி இவங்களே காப்பாற்றிருக்கலாம். இவங்க ஒரு நர்ஸாக இருந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த ஆக்சிடெண்ட்காரங்க வந்து அந்த விண்ட்ஷீல்டில் வந்து அவங்க விழுந்து அவருக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாமல் அவன் துடிக்க துடிக்க சாகிறத பார்த்துட்டு அந்த காரை தூக்கிட்டு போய் கராஜில் விட்டு அந்த பிக்ஸ் கழுத்துலேருந்து ரத்தம் ஃபுல்லாக கார் ஃபுல்லாக சுற்றி அவர் லாஸ்ட்டு சுத்த ரத்தம் வரைக்கும் விழுந்து விழுந்து இறந்துருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சும்மா இருந்திருக்காங்க. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களை எப்படி புதைக்கலாமா எரிக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களை எப்படி சும்மா விடலான்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எடுத்த ஜட்ஜி வந்து இவங்களுக்கு 50 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாங்களே அந்த ஜாக்சனும் அந்த இன்னொருத்தன் யார், ஜாக்சனும் ஹெர்பர்ட்டும், இவங்களுக்கு வந்து ஆளுக்கு 10 வருஷம் 9 வருஷம்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு? இல்லை இப்படியாச்சும் இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எப்படி தெரில. சரி, பை.